இந்த வீடியோ டியூட்டோரியலில் நம்ம பார்க்க போகிற CSS ப்ராப்பர்ட்டி பேர் வந்து விசிபிலிட்டி. ஸோ ஒரு 2 டியூ டேக் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு, ஓகேவா? இப்போ இதில் விசிபிலிட்டி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறேன், ஓகேவா? எலிமெண்ட் இஸ் விசிபிள் அப்படின்னு போட்டுக்கலாம். இன்னொரு டியூ டேக் யூஸ் பண்ணிக்கிறோம். this element is not visible அப்படின்னு 2 டியூ டேக் இருக்குது, ஓகேவா? கான்செப்ட் என்னென்னா, விசிபிள் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுற டியூ டேக் வந்து அவுட்புட்டில் தெரியும். நாட் விசிபிள் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுற டியூ டேக் வந்து அவுட்புட்டில் தெரியாது, ஆனால் அது அங்கே தான் இருக்கும், ஓகேவா? ஸோ நமக்கு அது விசிபிளாக தெரியணுமா வேண்டாமான்றதை நம்மளால் ஆஃப் பண்ண முடியும். அதுதான் இந்த ப்ராப்பர்ட்டியோடைய ஸ்பெஷாலிட்டி. இதை அப்படியே நம்ம டிசைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன் ரெண்டுத்துக்கும், ஓகேவா? இதுக்கு விசிபிள் அப்படின்ட்டே பேர் வச்சுக்கலாம். அடுத்தது ஹிடன் அப்படின்னு நேம் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு விசிபிளோடைய கிளாஸை கால் பண்ணிக்கலாம். ஓகே, பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு ப்ளூ கலர் மாதிரி வச்சுக்கிறான். பேடிங் ஒரு 10 பிக்சல். மார்ஜின் ஒரு 5 பிக்சல் வைக்கலாம். ஏன்னா 2 டியூ டேக் யூஸ் பண்ணுறதுனால ஒன்றுக்கு ஒன்று மார்ஜின் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, அவுட்புட் பார்த்தோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு டியூ டேக் கிரியேட் ஆயிடுச்சு. அதில் திஸ் எலமெண்ட் இஸ் விசிபிள்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, சரியா? செகண்ட் டியூ டேக்குக்கு இப்போ நம்ம டிசைன் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கு கலர் மாற்றிக்கலாம். அவுட்புட் பார்த்தோம்னா, சாரி, இங்கே ஹிட்டன் சொல்லிட்டு மாற்றணும். 2 டியூ டேக் இருக்குது, 2த்துக்கு பேக்ரவுண்ட் கலர் இருக்குது. ஒன்று விசிபிள், ஒன்று வந்து நாட் விசிபிள்ன்ற மாதிரி இந்த இடத்துல 2 இருக்கா. அடுத்தது இப்போ 2த்துக்குமே இப்போ விசிபிலிட்டி ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ண போகிறோம், சரியா? இப்போ விசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணோன்னா, அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற பாக்ஸுக்கு விசிபிலிட்டியை வந்து விசிபிள் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் கொடுக்குறேன். செகண்ட் இருக்கிறதுல ஹிடன் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம், சரியா? அப்போது இந்த இடத்துல இந்த டியூ டேக் எனக்கு வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் தெரியும், இது தெரியக்கூடாது, அதுதான் நமக்கு தேவை. இப்போ பார்த்தோம்னா நமக்கு ஒரு பாக்ஸ் மட்டும் தான் தெரியுது, இன்னொரு பாக்ஸ் அங்கே தெரியலன்றதுனால அது அங்கே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நான் இதை இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்டில் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன், ஓகேவா? இப்போ நம்மக்கிட்ட 2 டியூ பாக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டியூ பாக்ஸ் வந்து விசிபிள். இது மேலே நான் கர்சரை ஹோவர் பண்ணும்போது அது எங்கே இருக்குன்றது எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மார்க் பண்ணி காட்டுது. அதுக்கு கீழே இருக்கிற அந்த ஹிடன் பாக்ஸை நான் ஹோவர் பண்ணும்போது அந்த இடத்துல எம்டியாக இருக்குது, ஆனால் அங்கே அந்த டியூ டேக் இருக்குன்னு சொல்லி எனக்கு வந்து ஹைலைட் பண்ணி காட்டுது. ஸோ எனக்கு அது தேவையில்லை அப்படின்னா நான் அதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், ப்ரிவியூலேருந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு உண்டான ஸ்பேஸை அது எடுத்துக்கும், அது அங்கே தான் இருக்கும். ஸோ இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டியோடைய யூசேஜ்.